கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள், நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க, இந்தந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று. பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ 860 கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் 415 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் 100 கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தேவையான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இன்றைக்கி மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள், முடிந்த பணிகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்பீங்க, சாலைகள் அமைப்பது சில நேரங்களில் கூட சாலைகளை பற்றி பொதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க. 860 கிலோமீட்டர் இது வரைக்கும் 415 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இப்பொழுது 200 கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. அதாவது கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் 3½ ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு கிலோமீட்டர் நீளம் சாலைகள் அமைக்கப்பட்டது இதுவே வரலாற்றில் முதல் முறை. நீங்கள் வேணால் வரலாறு எடுத்து பாருங்கள், எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நிதிகள் கொடுத்ததில்லை சாலை அமைப்பதற்கு. இத்தனை கிலோமீட்டர் அளவிற்கு இந்த 3½ ஆண்டுகள் அமைக்கப்பட்டதைப் போல கடந்த காலங்களில் எப்பொழுதும் அது அமைக்கப்படவில்லை. இந்த சத்தியமங்கலம் மேம்பாலத்தை நீட்டிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. சத்தியமங்கலம் இப்போ மேம்பால பணி நடைபெற்று வருது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூட நம்ம பார்வையிட்டு அந்த பாலத்தை நீட்டிக்கணும், இல்லாட்டி எதிர்காலத்தில் அதோட தேவை. சில பேர் பார்வையிடுறாங்க. ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கே தேவை என்பதை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய பாலையை அந்த பாலத்தை வணிக பெருமக்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் மாண்பு முதலமைச்சர்கள் கடைசி முறை கோவைக்கு வருகை இருந்த பொழுது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவை வருகை இருந்தபோது அதற்கான பால் நீட்டிப்புக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம். எனவே எங்கே கோவைக்கு தேவை என்பதை அரசு கூர்ந்து கண்காணித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் தேவையான முழுவதையும் அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது.